ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் சஸ்கைட் மினி. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்குமே நீங்கள் சப்ஸ்கிரைபே பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வந்து சேரப்பு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்துட்டு பார்த்திங்கன்னா நாசட் 10க்கான அதாவது எய்ம்ஸ் நாசட் 10க்கான அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆகிருக்கு. 24/2/2026 அப்போ ஸ்டார்ட் ஆகிருக்கு. இதுக்கான கடைசி தேதி பார்த்தீங்கன்னா 16/3/2026. போஸ்டிங் டைப் பார்த்தீங்கன்னா நர்சிங் ஆஃபீஸர். இதுக்கான சேலரி லெவல்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் குரூப் பி அடிப்படையில் வர்றதுனால உங்களுக்கான சேலரி லெவல் வந்து 50,000 மேலே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியான்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ் நர்சிங் படிச்சிருந்து அப்ளை பண்ணிக்கலாம். நர்சிங் முடிச்சிருந்து வித்து நீங்கள் தமிழ்நாடு நர்சிங் கவுன்சிலில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். ரினிவல் பண்ணியிருந்தால் அதுக்கான சர்டிஃபிகேட்டுமே கையில் வச்சுருக்கணும். அவர் நீங்கள் பேசிக் போஸ்ட் சர்டிஃபிகேட் முடிச்சிருந்து அப்ளை பண்ணிக்கலாம். அவர் போஸ்ட் பேசிக் பிஎஸ் நர்சிங் படிச்சிருந்து அப்ளை பண்ணிக்கலாம். வித் நீங்கள் நர்சிங் கவுன்சிலில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். அவர் நீங்கள் டிப்ளமோ நர்சிங் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் ஒரு 50 பெட்டட் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணி உங்களுக்கு வந்து 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் நீங்களுமே நர்சிங் கவுன்சிலில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். ஏஜ்னு பார்த்தீங்கன்னா 18 to 30 சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஒரு SC/ST கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கான ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து 5 years வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகரிக்கு வந்து 3,000 சொல்லியிருக்காங்க. SC/ST எக்கனாமிக் வீக்கர் செக்ஷன் இவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா 2,400 சொல்லியிருக்காங்க. 40% இருந்தீங்கன்னா வந்து கிடையாது. ஸோ அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்துட்டு நெட் பேங்கிங், கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு இது மூலியமாக மட்டும்தான் அப்ளிகேஷன் ஃபீஸை சென்ட் பண்ண முடியும். ஒன்ஸ் நீங்கள் அப்ளிகேஷன் ஃபீஸை எக்ஸ்ட்ரா வந்து சென்ட் பண்ணிட்டாலும் அதை வந்து ரீஃபண்ட் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அடுத்ததாக வந்துட்டு அப்ளிகேஷன் ஃபீஸ் இல்லாமல் நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களோட அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. பேலன்ஸ் நோட்டீஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. எல்லாமே படித்து பார்த்துட்டு செக் பண்ணிட்டு பார்த்து அப்ளை பண்ணுங்கள். ஸோ ஆன்லைன் அப்ளிகேஷன் எப்போ ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்படின்னா 24/2/2026 ஸ்டார்ட் ஆயிருக்கு. க்ளோசிங் டேட் வந்துட்டு 16th 3 அதாவது March 16 அன்றைக்கி க்ளோஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு டேட் ஆஃப் ஸ்டேட்டஸ் ஆஃப் அப்ளிகேஷன் எப்போ பார்க்கலாம் அப்படின்னா 24/3/2026 பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ஸ்டேட்டஸ் ஆஃப் ரிஜிஸ்ட்ரேஷன் அண்ட் லாஸ்ட் டேட் ஆஃப் கரெக்ஷன் எல்லாமே வந்து 25/3/2026 பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இன்ஃபர்மேஷன் அபவுட் சிட்டி ஆஃப் எக்ஸாமினேஷன் சென்டர் வந்து பார்த்திங்கன்னா 4/4/2026 உங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட்டு அட்மிட் கார்டுமே 8/4/2026 அஃபிஷியல் வெப்சைட்டில் வந்து அப்லோட் பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட்டு டேட் ஆஃப் ஆன்லைன் CBT ஸ்டேஜ் 1 எக்ஸாமினேஷன் எப்போ நடக்கும்னு பார்த்தீங்கன்னா Saturday 11th April 2026 நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு டேட் ஆஃப் ஸ்டேஜ் 2 எக்ஸாமினேஷன் Thursday 30th April 2026 நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரெண்டுமே வந்து மல்டிபிள் சாய்ஸ் தான் கேட்குறாங்க. ஸோ எந்த ஒரு இன்டர்வியூமே வந்து இதுக்கு கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஒன்லி எக்ஸாம் மட்டும்தான். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3,000 வேக்கன்ட் கேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அக்யூரேட்டாக பார்த்தீங்கன்னா 2,515 வேக்கன்ட் வந்து கொடுத்துருக்காங்க ஆல் ஓவர் இந்தியா சிட்டியில். இதில் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட மதுரை எய்ம்ஸ் அண்டு பாண்டிச்சேரி ஜிப்மரில் வந்து வேகன்சிஸ் வந்து அலாட் பண்ணியிருக்காங்க. ஜாப்க்கு நீங்கள் அஃபிஷியல் வெப்சைட்டில் போய்ட்டு ஆன்லைன் மூலியமாக தான் அப்ளை பண்ண முடியும். அப்ளிகேஷன் பண்ணதுக்கப்புறம் உங்களோட ஹார்ட் காப்பி வந்துட்டு டவுன்லோட் பண்ணி கையில் வச்சுருக்கணும். வித்து நீங்கள் பேமெண்ட் பண்ண ப்ரூஃப் ரெசிப்ட்டோடு வச்சுருக்கணும். உங்களோட சர்டிஃபிகேட் எல்லாமே வந்துட்டு ஸ்கேன் பண்ணி வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். வித் உங்களோட சிக்னேச்சர், உங்களோட ஃபோட்டோ எல்லாமே ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும். உங்களோட டிகிரி சர்டிஃபிகேட், நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட், எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா அதுக்கான சர்டிஃபிகேட் எல்லாமே வந்து கேட்டிருக்காங்க. எல்லாமே கேர்ஃபுல்லாக வந்து அப்லோட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் எல்லாமே வந்து கேட்டிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஜாப்க்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா இந்த நாசட் 10 எக்ஸாமுக்கு அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா அவங்க கொடுத்துருக்க குவாலிஃபிகேஷன் வந்து உங்கள்கிட்ட இருக்கணும். அப்படி இல்லாமல் நீங்கள் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா எந்த ஒரு நோட்டிஃபிகேஷனுமே கொடுக்காம உங்களோட வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவோன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்க்கு நல்ல பிளேஸ்மெண்ட்டில் இருக்குன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த ஜாப்க்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். கிட்டத்தட்ட 3,000 வேக்கன்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாருமே ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணுங்கள். ஸோ ஒன்லி மல்டிபிள் சாய்ஸ் கொஷின் மட்டும்தான். ஃபஸ்ட் ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2 டைப்ஸில் வந்து நடக்குது. ஸோ எல்லாமே அப்ளை பண்ணுங்கள். இதுக்கான கடைசி வந்துட்டு 16/3/2026. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். இது மாதிரியான பேராமெடிக்கல் அப்டேட் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். அந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.